படித்தேன் வாழ்க்கையில். காசு இல்லைன்னா ஒன்றும் ஓடாது. ஆண்டவரே காசு தாரோம், இதுதான் என்னுடைய ஜபம். டெய்லி கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணுற ஆண்டவரே காசு தாரோம். துணி துவைக்க காசு இல்லையே, எனக்கு ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லையே, எனக்கு காசு தாரும் ஜபம் பண்ணுறேன். இவர் மீட்டிங்கு போனால் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் 25 வருஷமாக ஆண்டவர்கிட்ட காசை கேட்டதே இல்லைன்றார். ஆள் பெரிய ஆள், பெரிய பிரசங்கியார், உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார். எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மனுஷன் இவர், பணத்துக்குன்னு ஜபம் பண்ணுறதே இல்லாமல் அப்படியே ஜபமே பண்ணாமல் அப்படியே ஆனீங்க, என்ன பேசுகிறாரு இவருன்னு யோசித்தேன். அவர் சொல்கிறாரு, நான் பண்ணுற ஜபம் இந்த ஜபந்தான், இந்த ஜபத்தை தான் நான் பண்ணுறேன். உள்ளான மனுஷனில் பலப்படணும். எனக்கு காசைப்பட்டு நான் ஜபம் பண்ணுறதில்ல, வீடு வேணும்னு ஜபம் பண்ணுறதில்ல, அது வேணும் இது வேணும் அப்படி ஜபம் பண்ணுறதில்ல. நான் ஒன்று தான் ஜபம் பண்ணுறேன். என்ன? என்னுடைய உள்ளான மனுஷனிலே நான் பலப்பட வேண்டும், உள்ள ஸ்ட்ராங் ஆகணும். ஆவிக்குரிய மனுஷனில், உள்ளான மனுஷனில் நான் பலப்படணும். அவர் சொல்கிறார், இங்கே பலப்பட்டுட்டா எல்லாம் வந்துடும். காசை கவர்ந்து இழுக்கிற ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடுவோம் நம்ம, அது நம்ம பின்னால் ஓடி வரும். அன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன் பாருங்க. அறிந்து கொண்டேன் நான். சும்மா காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்புறதெல்லாம் விட்டுட்டேன் பேசாம. அது வேணும் இது வேணும் காசு வேணுன்ற ஜபம் பண்ணுறதெல்லாம் நின்று போச்சு. இந்த ஜபம் உள்ளான மனுஷன்லே பலப்பட வேணும். ஆண்டவரே உள்ளான மனுஷன்லே, ஆவியில். ஏன்னா ஆவியில் கப்பாசிட்டி ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. எதுக்கு நம்ம கர்த்தர் புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார்? நம்மளை ரட்சிக்கும் போது ஆண்டவர் ஏதோ தட்டி பூசி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கல. ஏன்னா அப்படி பண்ணால் அதில் அந்த அந்த ஆவிக்குள்ளே ஒன்றுத்தையும் வைக்க முடியாது, தாங்காதது. பழைய துருத்திக்குள்ளே புதிய திராட்சை ரசத்தை போட முடியாது, வெடிச்சு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் செதறி போயிடும். அவரே சொன்னார், அப்போ புது சிருஷ்டி ஆகணும், டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக உண்டாக்குறாரு. புதிய படைப்பாக, பழைய வேலெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிற புது சிருஷ்டிப்பா உங்களை என்னையும் ஆக்கினார். அதுதான் ரட்சிப்பு. ஏன் புது சிருஷ்டிப்பா ஆக்கினாரு? ஒரு புதிய கப்பாசிட்டி, ஒரு புதிய எபிலிட்டி, ஒரு புதிய ஒரு இருதயம். என்ன விதமான இருதயம்? ஆவிக்குரிய மனுஷன்ல 1000 மடங்கு வெளியே இருக்கிறத காட்டிலும் உள்ள பலவான மாறுவதற்குரிய அப்படிப்பட்ட ஒரு இருதயம். ஹலோ, எத்தனை பேருக்கு புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? உள்ள உங்களுடைய இருதயத்தில் ஒரு அபார ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வருமானால் நீங்கள் வெளியே இருக்கிறத காட்டிலும் உள்ள 1000 மடங்கு பலவான்களாக நீங்கள் இருக்க முடியும். வளர்ச்சிக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட விதத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும், பலமுள்ளவர்கள் ஆகிக்கொண்டே இருக்க முடியும்.